கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கசப்ப தேரருக்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். மற்றும் 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளும் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். பேருந்து சாரதிகளில் 60% போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும், கொழும்பிலே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற 4 பேரில் 3 பேருடைய உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இருக்காரு தானே, அவர் ஒரு பொருள் ஒன்றை தூக்கி கொண்டு ஓடுறார். என்ன பொருள், எங்க ஓடுறார் என்பது சம்பந்தமாக கருத்தோவியத்தில் பார்க்கலாம். அத்துடன் நக்கல் நமசிவாயம் அவரும் வருகின்றார் இன்றைக்கு. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகள், அவர்களோடு சேர்த்து இன்னும் ஒரு 6 பேர், இந்த 10 பேருக்கு ஆதரவாக கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது என்ன வழக்கு என்று சொன்னா, இப்ப திருகோணமலைக்கு ஒரு வழக்கு போய் கொண்டிருக்கு தானே. திருகோணமலை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை அதாவது விளக்கமறியல்ல இருக்கணும் என்று சொல்லி திருகோணமலை நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டிருக்குது. உங்களுக்கு பிணையே கிடையாது, தொடர்ந்து விளக்கமறியலாம் இருக்கணும் என்று சொல்லி அந்த தீர்ப்பை இல்லாம செய்யறதுக்கு, ரத்து செய்யறதுக்காக மேன்முறையீடு செய்யலாம் தானே. எனவே கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. அப்ப அந்த மேன்முறையீட்டு வழக்குக்கு இன்றைக்கு தீர்ப்பு சொல்லுவோம் என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தால அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 30ஆம் தேதி அதற்கான தீர்ப்பு வழங்கப்படையில, திரும்பவும் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை தாங்கள் ஒத்திவைப்பதாக, அதுக்கு பிறகு நாங்கள் தீர்ப்பு சொல்றோம் என்று சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த நீதிபதிகளுடைய பெயர்கள் என்னென்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவருடைய பெயர் ரோகந்த அபயசூரிய நீதிபதி, மற்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 2 நீதிபதிகளுக்கு முன்னால இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு தீர்ப்பும் சொல்றேன் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது கசப்ப தேரருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் இன்னும் அதிக நெருக்கடி கொடுக்கிற ஒரு தீர்ப்பு என்று சொல்லலாம். யோசிச்சு பார்த்து முடிச்சோன்னா, ஏற்கனவே பல தடவை பிணைக்கு ட்ரை பண்ணி பிணையே கிடைக்கல. பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இழுபட்டு கொண்டே போகுது. எனவே கசப்ப தேரருக்கு இது ஒரு கசப்பான செய்தி தான். இப்ப நாங்க நினைக்கலாம் 4 பிக்குகளை பிடிச்சி உள்ளுக்கு அடைக்கிறதால, அவைக்கு பிணை கொடுக்காம விடுறதால அப்படி என்னன்னு சொல்லி. அப்படி இல்லை, இந்த மாதிரி 4 பேரை பிடிச்சு பிணையே கொடுக்காம தொடர்ந்து உள்ளுக்குள்ள போடக்குள்ளதான் அவைகளுக்கு மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அறிவு வரும். ஏன்னு சொன்னா, நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்ட ஒழுங்குகள் எல்லாத்தையும் மீறி இவையில் கொஞ்சம் பேர் எல்லா பிக்கு மேலும் இல்ல, கொஞ்சம் பேர் தங்களோட இஷ்டப்படி செயல்படுறது. அதாவது காவி உடுப்பு போட்டா தங்களுக்கு எல்லா அதிகாரம் நினைப்புல தலைகளா நின்றாடுறது. எனவே இந்த மாதிரியான ஆட்களை கட்டுப்படுத்தணும், இப்படிதான் கட்டுப்படுத்தணும். எனவே சிறைக்குள்ள இருந்துட்டு வெளியில வரைக்குள்ள அவரே திருந்தி நல்ல மனுஷனா தான் பெறுவார். அவரை பார்த்து மற்றாக்களும் திருந்தோணும், அடாவடித்தனமா கொண்டு போயிட்டு புத்தர் சிலைகளை இனிமேலும் வைக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் இந்த ஒரு தீர்ப்பும் இந்த ஒரு வழக்கும் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கார், கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற எவருக்குமே அரசியல் அனுசரணை கிடையாது. அதாவது அரசாங்கத்தால நாங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் என்று சொல்லி, கடந்த காலங்களில் என்று சொன்னா அரசாங்கம் தலையிட்டு ஆக்களை பிடிச்சி வெளியில விடும், அல்லது இந்த வழக்குகளை வேணுமென்றே இழுத்து அனுப்பினோம். ஆனா இப்ப அப்படி எதுவுமே இல்லை. கைது செய்யப்பட்டதான், நீதிபதிகள் எடுக்கிறதான் முடிவு என்று சொல்லி அப்படியே விட்டாச்சு. 100% சுதந்திரமாக விட்டாச்சு. எனவே நீதிமன்றங்கள் எடுக்கிற இந்த அதிரடியான நடவடிக்கை உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவருடைய 2 மகன்கள் மற்றும் அவருடைய குழுவினர் எல்லோரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பிணை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் இன்றைக்கு அவர்களுக்கு பிணை கொடுக்கல. தொடர்ந்தும் விளக்கமறியல் இருங்கோ, உங்களுக்கு மேல விசாரிக்க வேண்டி நிறைய விஷயங்கள் விசாரிக்க வேண்டி இருக்குது. எனவே பிணை தர முடியாது சொல்லி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனத்தை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்த
பயன்படுத்தினார் என்றுதான் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை எல்லாம் அப்படியே முடிஞ்சதாக்கும் என்று சொல்லி நாங்க நினைக்கும் போது நீதிமன்றம் சொல்லி இருக்குது, இல்ல வழக்கு விசாரணை எல்லாம் முடியல, இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்குது. ஜூலை மாசம் 10 அடுத்த வழக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதராகம அவருடைய முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்ப ராஜித சேனாரத்ன அவர் மேல என்ன வழக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, கிரிந்த என்று சொல்லி ஒரு துறைமுகம் இருக்குதானே, அந்த துறைமுக பகுதியில மணல் அகழ்றதுக்கு ஒரு கொரியன் கம்பெனிக்கு டெண்டர்ல விட்டுருக்க. கொரியன் கம்பெனிக்கு அதுல அப்போதைய அரசாங்கத்துக்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. எனவே கொரியன் கம்பெனிக்கு டெண்டரை கொடுக்கக்குள்ள அதில் ஏதாவது சுத்துமாத்துகள் செய்திருப்பார் நினைக்கிறேன். அதால அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்றுதான் ராஜித சேனாரத்ன அவர்கள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. கைது செய்யப்படாமல் தவிர்க்கிறதுக்காக கொஞ்ச காலமா ஓடி ஒளிச்சு திரிஞ்சவர், பிறகு அவரே சரணடைந்திருந்தவர் ராஜித சேனாரத்ன. இப்ப ஜூலை மாசம் 10 வரை அவருக்கான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் 4 பேர். அதாவது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 4 பேர் சேர்ந்து இந்த போராட்டத்தை 26 முன்னெடுத்து வருகின்றார்கள். 26 போராட்டத்தை ஆரம்பிக்கக்குள்ள சத்தியாகிரகம் என்று சொல்லித்தான் ஆரம்பிச்சவே. அப்ப சத்தியாகிரகம் என்ற எங்களுக்கு விமல் வீரவன்சவனுடைய ஞாபகம் தான் பெறும். அப்ப ஒரு நாள் போராட்டம் நடத்தி போட்டு அடுத்த நாள் விடுறதாக்கும் என்று பார்த்தா, இந்த 4 உத்தியோகத்தர்களும் இதை சீரியஸா எடுத்து அன்றைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமாக மாத்திட்டோம். சத்தியாகிரக போராட்டமாக ஆரம்பிச்சு பிறகு இப்படி மாத்தி தொடர்ந்து அந்த போராட்டத்துல உறுதியாக இருந்து இதுவரைக்கும் 3 பேருடைய உடல்நிலை, அதாவது ஒரு பெண் உத்தியோகத்தர் உட்பட 3 பேருடைய உடல்நிலை மோசமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு காலமே 3வது நபர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஆள் தான் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். எனவே அவருடைய உடல்நிலையும் மோசமாகி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 பேருமே தங்களுக்கு நிரந்தர நியமனம் வேணும். ஏன்னு சொன்னால் 7 வருடங்களாக நாங்கள் ஆசிரியர்களாக பணிபுரிகிறோம், எங்களுக்கு எந்த விதமான நியமனமும் கிடைக்கல, அதனால எங்களுக்கு நிரந்தர நியமனம் வேணும் என்று சொல்லி கோரிக்கை வச்சு கொழும்புல சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இது ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது சும்மா 2 நாளைக்கு இருந்துட்டு விட்டு போயிடமாக்கும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னா நாட்டில் அப்படித்தான் நடந்து இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா போய்கொண்டிருக்குது. 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4வது ஆள் இப்பயோ அப்பயோ என்ற மாதிரி இருக்கிறார். எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தணும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பேருந்து ஓடுகின்ற சாரதிகளில் 60% சாரதிகள் போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பேருந்து சாரதிகளை அவர் சொல்லல, கொழும்பிலையும் கொழும்பிலுடைய புறநகர் பகுதிகள் இருக்குதானே, அந்த பகுதிகளில் ஓடுற பேருந்துகள்ல 60% சாரதிகள் போதைக்கு அடிமையானவர்கள், அவர்கள் போதைப் பொருளை பாவித்து விட்டு தான் பஸ்ஸையே எடுக்கிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கண்டியில இந்த போக்குவரத்து சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதுல கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ளதான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னா 60% சாரதிகள் என்று சொன்னா அது என்ன சாதாரண இலக்கமா? இப்போ ஒரு சாரதி போதைக்கு அடிமையான ஒரு சாரதி தன்னுடைய தனிப்பட்ட வாகனத்தை எடுத்துக்கொண்டு தான் மட்டும் போய் எங்கேயாவது புளிய மரத்தில் அடிச்சா அது பிரச்சனையே இல்லை. ஆனா பஸ்ல பின்னுக்கு ஒரு 60-70 பேரை ஏற்றி இருத்தி வச்சுக்கொண்டு இவர் போதையில வாகனம் பண்ண அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அதுவும் 60% சரியான டூ மச். எனவே இதற்கு எதிராக அரசாங்கம் உடனடி நடவடிக்கை, கட்டும் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கார். 2025ஆம் ஆண்டுல நடந்த விபத்துக்கள்ல 50% விபத்துகளுக்கு காரணமே சாரதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையானதுதான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு விஷயம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பஸ் ஓடணும் சொன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கு தானே, கனரக வாகனங்களுக்கான அனுமதி பத்திரம், சாரதி அனுமதி பத்திரம், அது இருந்தாலே லொரி ஓடலாம், பஸ் ஓடலாம் இருக்கு தானே. ஆனா இனி அப்படி செல்லுபடியாகாது. உங்களோட கனரக வாகனங்களுக்குரிய லைசன்ஸ் இருந்தாலுமே கூட நீங்க பஸ் ஓட முடியாது. அதாவது பயணிகளை ஏற்றி கொண்டு போற பஸ்ஸை நீங்கள் ஓட முடியாது. அதுக்கு சொல்லி தனியா ட்ரைனிங் எடுக்கணும், விசேட பயிற்சிகள் எடுக்கணும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா சொல்லியிருக்கார். அதுதான் சரியான நடைமுறை. இப்ப வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இலங்கையிலையும் அது இறுக்கமாக பின்பற்றப்படணும். நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கின்றதுக்காக நீங்க பஸ் ஓட முடியாது, அதுக்கு தனியா பயிற்சி எடுக்கணும் என்று சொல்லி. எனவே அரசாங்கம் இந்த விஷயத்திலேயும் இறுக்கி பிடிக்கணும் இன்னும், அப்பதான் நிறைய பேற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி,
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கையில் ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கார். பேப்பரை வச்சு கொண்டு எட்டுக்கிறார் ஓட்டம், வேற திசையில ஓடுறார். பின்னால அவரை துரத்துறதாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்போன்ற சொன்னவர் 20ஆம் தேதி கொண்டு வாரன், 21ஆம் தேதி கொண்டு வாரன், 23ஆம் தேதி கொண்டு வாரன்னு சொல்லி இன்றைக்கு 30ஆம் தேதி ஆயிட்டுது. இன்னும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரல. இப்ப அந்த பேப்பரை கொண்டு வேற பக்கத்தால ஓடுறார். பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து அன்றைக்கே சுவிஸ்ல இருந்து வந்து கேட்டவா, என்ன நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வாரன்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி அங்கிருந்து ஓடோடி வந்து நான் நம்பிக்கையில்லா பிரேரணையும் காணல ஒன்றையும் காணல என்று சொல்லி. இந்த பழைய சினிமா படத்தில் ஒரு வசனம் இருக்குதானே, உங்கள் இசை எனும் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வந்து பதில் சொல்லலாம் என்று சொல்லி ஓடோடி வாரன் சுவிஸ்ல இருந்து இங்க பார்த்தா ஒன்றையும் காணல என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அன்றைக்கே சிரிச்சு கொண்டு கேட்டவா பாராளுமன்றத்தில். இப்ப பார்த்தா துரத்தி பிடிக்கிறா, கொண்டு வாங்க நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொல்லி. எனவே இப்படித்தான் இருக்குது எதிர்கட்சிகளுடைய நிலைமை. இது முதலாவது கருத்தோவியம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நக்கல் நமசிவாயம் வாரர். இது வந்து தமிழன் பத்திரிகையில வார ஒரு துணுக்கு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப அந்த அரசியல்வாதிகளை கைது செய்தா, விசாரணைக்கு என்று சொல்லி கூப்பிட்டு கைது செய்தா அடுத்த நாளவே வருத்தம் வந்துடும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நக்கல் நமசிவாயம் ஒரு ஐடியா சொல்றார். எல்லா சிஐடி ஆபீஸ்லயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்டி விட்டீங்கன்னு சொன்னா, சைட்ல ஒரு சின்ன ரூம் ஒன்றுல எல்லா மருத்துவ வசதிகளையும் கட்டி விட்டீங்கன்னு சொன்னா, இங்காடி ரூம்ல வச்சு விசாரிக்க வேண்டியது. அங்கே ஏதாவது பிரச்சனை எடுத்தோம்னா டப்புன்னு உடனே பக்கத்து ரூம்ல ஹாஸ்பிட்டல் ஒன்றே அட்மிட் பண்ண வேண்டியான். ஈஸி தானே, அங்கேயும் இங்கேயும் கொண்டு தெரிய தேவையில்லை. ஓம் தானே. அப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை வந்து நக்கல் நமசிவாயம் சொல்றார். எனவே இந்த 2 துணுக்குகள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.